வணக்கம். திலிப் ஜேம்ஸ் கிறிஸ்டியனுடைய இந்த வீடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்றத குறித்து நம்ம பேசிட்டு வந்தோம். எப்படி ஏமாறக்கூடாது, எது சரியானது திசை அப்படின்றத எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்ம மொதல் வீடியோஸ் அண்ட் ரெண்டாவது வீடியோஸில் வந்து எப்படி வந்து அங்கே ஒரு ப்ராமிஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஆஃபர் பண்ணது வந்து எனக்கு கொடுக்காம நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்ற அந்த சூழ்நிலையும் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற அந்த சேலஞ்சஸை குறித்து நான் பேசியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் பேசியிருந்தது வந்து லேபர் கான்ட்ராக்டை இதை குறித்து நான் பேசினேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லேபர் கான்ட்ராக்டில் உங்கள் ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் அதில் மென்ஷன் ஆகிருக்கும், உங்கள் கம்பெனி பேர், அப்புறம் உங்களுடைய டெசிக்னேஷன் என்ன, உங்களுடைய சேலரி என்ன அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டிஸ்க்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலி விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போது இந்த டாக்குமெண்ட் வந்து உதவும். அதோடைய பேஜ் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி வெள்ளையாக இருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுடைய மொத்த சேல்ரி, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை ஒர்க்கிங் டே ஆனுவல் லீவ் அப்படின்ற விஷயமும் இங்கே வந்து போடப்பட்டிருக்கிறது. அண்ட் அதோடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்ற தகவலும் இந்த கான்ட்ராக்டில் போட்டு இது வந்து 2 பேருமே வந்து 2 கம்பெனி தரப்புல இருந்து நீங்கள் சைன் பண்ணி சீல் வச்சு இதை வந்து யுஏஇ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதை வந்து பார்த்து நீங்கள் சைன் பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட் உங்கள் ஃபேமிலி விசாவுக்கு வந்து ஹெல்ப் வந்து அது ஒரு மெயின் டாக்குமெண்ட். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேலரி ஆர் உங்களுடைய எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் இதுக்குமே வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அல்லது அங்கேருந்து நீங்கள் கிளம்பி வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்பதாக இதை வந்து ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏமாற்றப்படாமல் இருக்கிறத தவிர்க்கிறதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இதோடு கூட நம்ம அடுத்து எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நம்ம போகிறது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் கன்சல்டன்ஸ் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச ரெஃபரன்சஸ் மூலமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இங்கே வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரிஜினல்ஸை நீங்கள் கொடுத்துடணுமா அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம், நம்ம நாட்டை விட்டு நம்ம வெளியே வரோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம இந்தியா விட்டு நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும். ஸோ இந்த பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும் பொழுது அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் இருப்பாங்கள்ல, அவங்க கிட்ட ஒரு 2 மினிட்ஸ் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எதுக்காக பாஸ்போர்ட் வாங்குறீங்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்டாங்க. அன்னைக்கு நான் சூழ்நிலையில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற ரீசன்லாம் வந்து அப்போது மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ வேலைக்காக நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையான வந்து நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அந்த இன்டர்வியூ ஒரு வேலை அந்த ப்ராசஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக நீங்கள் வந்து அந்த ரீசனை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம். பாஸ்போர்ட் உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரிஜினல் பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ ஓகே, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டோடு கூட நீங்கள் வந்து என்ன அடுத்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ். இந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் கான்வெகேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, கான்வெகேஷன் அப்போ இந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அப்படியே வந்து உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட், உதாரணத்துக்கு இது என்னுடைய இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட், அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் இங்கே வந்து ஜாப் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
அட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த அட்டஸ்டேஷன் அப்படின்றது வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கிற இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு அட்டஸ்டேஷன் வந்து நம்ம வாங்கணும். இந்த அட்டஸ்டேஷன் வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த அட்டஸ்டேஷன் வந்து ரொம்பவே வந்து ப்ரொஃபஷ்னலாக இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நிலமையில் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ட்ராவல்ஸ் ஏஜென்ட் கிட்ட போய் நான் வந்து இந்த சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷனுக்கு நான் கொடுத்தேன். அன்றைக்கி வந்து அவர் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 என்னமோ சார்ஜ் பண்ணார். இன்றைக்கி வந்து இது வந்து அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போது அந்த ட்ராவல் ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு அட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஒருவேளை அங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான்லாம் கொடுத்த பொழுது ஒரு 40 நாள் கழித்து தான் வந்து என்னுடைய சர்டிஃபிகேட் மறுபடியும் என் கைக்கு வந்துச்சு. அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லெங்க்தியாகவே இருந்துச்சு. அதே வந்து இங்கே யூஏஇயில் வச்சு நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் அட்டஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு கம்பெனியே இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் ஹேண்ட் ஓவர் பண்ணி வித்தின் ஃபியூ வீக்ஸில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து மறுபடியும் உங்கள் கைக்கு ஒரிஜினலாக அட்டஸ்ட் ஆகி வரும். ஸோ இந்த அட்டஸ்டேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் வச்சிருக்கிற இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஃபேக் ஆனதில்லை, போகஸ் இல்லை, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த அட்டஸ்டேஷன். இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து முதல்ல உங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகும். அங்கேருந்து அந்த அட்டஸ்டேஷன்ஸ்க்கு அப்புறம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாம்பே அப்படி இல்லைன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவர்னிங் அந்த பாடிக்கு வந்து உங்கள் சர்டிஃபிகேட் போகும். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இதான் அட்டஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியா. நம்ம சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி வந்து பக்காவாக இந்த மாதிரி வந்து அட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் இது வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது கொடுத்துவாங்க. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் நோட்டோரியல் ஒரு 5 ரூபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி ஒருத்தங்க வந்து அட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க வந்து ஒரு சீல் குத்தியிருக்காங்க. இவங்க எல்லாம் சைன் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வந்து இங்கே யூஏஇ எம்பசிக்கு வந்து போகும். யூஏஇ எம்பசி வந்து அவங்க இந்தியன் எம்பசி எல்லாம் காண்டாக்ட் பண்ணி இந்த வாங்கியிருக்கோம்ல இந்த அட்டஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினலா அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் அவங்களுடைய ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி அவங்க மறுபடியும் இதை அட்டஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய யூஜி அண்டர் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இது அட்டஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அட்டஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து இவ்வளோ லெங்க்தியான ப்ராசஸாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து 2 டிகிரியுமே வந்து நம்ம அட்டஸ்ட் பண்ணி நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நான் 2 டிகிரியுமே அட்டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் 1 வச்சுருந்தா போதும். நான் வந்து வரும்பொழுது என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் நான் இப்போ எம்பிஏ பண்ணியிருந்ததுனால எம்பிஏ சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு வந்து வீசா வந்து இன்ஜினியரிங் வீசா கொடுக்க போகிறதுனால அவங்க வந்து நான் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டையுமே வந்து நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வீசா அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கான ஒரு சில சலுகைகள்லாம் இருந்துச்சு. அப்போது உதாரணத்துக்கு இப்போது யுஏஇ வீசா நீங்கள் வச்சுருந்து உங்களுடைய ஜாப் கேட்டகரி வந்து இன்ஜினியர் அண்ட் இந்த மாதிரி ஒரு சில லிஸ்டட் ஜாப் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து ஒமான் பக்கத்தில் இருக்கிற வளைகுடா நாடு ஒமானுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெசிக்னேஷன் உள்ள வரவங்களுக்கு ஆன் அரைவல் விசா கொடுப்பாங்க. அதே வந்து நீங்கள் கத்தாருக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆன் அரைவல் வீசா வந்து அங்கே கொடுப்பாங்க. ஸோ இது அந்த டைமில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சம்மந்தமாக ஒருவேளை நீங்கள் வந்து ஒமானுக்கோ இல்லை கத்தார் இல்லை குவைத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தால இந்த ஜாப் டெசிக்னேஷன் இது வந்து உங்கள் வீசாவில் இருக்கணும். இந்த வீசாவில் இருக்கிறதான்றது வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்ல, அது எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பக்கத்து நாடுகளுக்கு நீங்கள் ஆன் அரைவல் வீசாவில் நீங்கள் போக முடியும். அதாவது யுஏஇ வீசா வச்சு
நீங்கள் அங்கே பார்டர் கிராஸ் பண்ணும் பொழுது இல்லை ஏர்போர்ட் போன உடனே உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ஸ்டே வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக நான் வந்து 2 சர்டிஃபிகேட்ஸுமே பண்ணியிருந்தேன். ஸோ சொன்னபடி ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்போர்ட், அடுத்ததாப்பில் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போனாலுமே வந்து நம்ம நாட்டுடைய அட்டஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்ஸுக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்தியாவிலேயே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அட்டஸ்டேஷன்ஸ் வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லைங்க. நீங்கள் மேரேஜ் ஆகி நீங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் இந்த மாதிரி அட்டஸ்ட் ஆகிருக்கணும். இப்போது உங்கள் குழந்தைய வந்து உங்கள் பையனை பொண்ணை அவங்கள வந்து நீங்கள் இந்த நாட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ பாஸ்போர்ட், அடுத்தாப்பில் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், இந்த 2 டாக்குமெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் மிச்சபடி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு உதவும். முக்கியமாக நீங்கள் ஜாப் உங்கள் இது அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இந்த 2 டாக்குமெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டஸ்ட் ஆகிருக்கணும். அட்டஸ்ட் ஆன டிகிரி சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒரு சில நேரம் அவங்க ஒரிஜினல் கேட்பாங்க, கேட்டுட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க அந்த ஒரிஜினலை நீங்கள் மறுபடியும் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எந்த கம்பெனிஸ்லையுமே வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியே இருக்கணும் அப்படின்ற நிலைமை கிடையாது. நான் முதல்ல ஜாபில் நான் சேரும் பொழுது அந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண அந்த கம்பெனியில் என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வீசா எடுக்கிற வரைக்கும் கேட்டிருந்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அடுத்தாப்பில் நான் போன அந்த கம்பெனியில் என்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அவங்க சப்மிட் பண்ண சொல்லலை. அண்ட் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க எந்த கம்பெனிலையுமே வந்து அவங்க வீசா அப்ளை பண்ணுவதற்கு உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கல. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒரு வேளை அப்ளை பண்ணி நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் திரும்பி வாங்கிக்கணும். அந்த சர்டிஃபிகேட் உங்களோடது, அது உங்கள் உரிமை. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்பொழுது என்னுடைய இதெல்லாம் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிகிற போது என்னுடைய பாஸ்போர்ட்டை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த கம்பெனியில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊருக்கு போகும்போது கொடுப்பாங்க, அல்லது உங்களுக்கு எமர்ஜென்சி வேறு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன் ரெக்வெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கம்பெனியில் எனக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தது. செகண்ட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, பாஸ்போர்ட்டை வந்து நம்ம அவங்க கையில் கொடுத்துருவோம். அண்ட் கொடுத்த வந்து இதே மாதிரி தேவைப்படும் பொழுது கொடுப்பாங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து பாஸ்போர்ட்டை வந்து நம்ம கையிலேயே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த இது டிஃப்ரென்சேஷன் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போது பாஸ்போர்ட் வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு அப்போ வந்து பதாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஐடி கார்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டு தான் வந்து கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் மாதிரி. நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஐடி கார்டை வந்து அந்த பதாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதாக்கா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த பகுதியோடைய தகவல்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது திலிப் ஜேம்ஸ் கிறிஸ்டியன். நன்றி, வணக்கம்.